இங்க இருந்து இப்போ இங்க மேம் இந்த ஒரு ஜர்னி எப்படி மேம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கு. எனக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு எடுத்துட்டேன். இந்த ஜர்னி வந்து ஹாப்பியா இருக்கு, நிறைவா இருக்கு, இன்னும் நிறைய பண்ணணும்னு இருக்கு. ஸோ இந்த கடந்ததை நீங்க கத்துக்கின விஷயம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்ட விஷயம் கேக்குறீங்களா இல்ல என்னோட ஜென்ரலாவே லைஃப் ஜர்னி? நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிலையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்டடா இருக்கணும். அப்பதான் நிலையா இருக்க முடியும். ஓகே. ஸோ நான் எதுவுமே இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற தாட் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. நியூ கமர்ஸ் கூட நான் நடிக்கும்போது கூட, இன்ஃபேக்ட் இப்போ கூட அவங்க ஏதாவது நல்லதாக பண்ணாங்கன்னா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணும். அவங்க போடுற மேக்கப் டிப்ஸ் கூட நான் எடுத்துப்பேன். ஸோ ஐ நெவர் ஃபீல் லைக் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கோம், இவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. நீங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் அந்த தாட்டே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐம் ஹாப்பி. நீங்கள் இப்படி சொல்லும்போது ஓகே ஆமாம்ல, ஹாப்பியாக இருக்கேன்.